நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வசிக்கும் நான் குஜராத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சரியான தருணம் இதுவே. 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ISLE இந்தியன் சொசைட்டி ஆஃப் லைட்டிங் இன்ஜினியர்ஸில் மெம்பராகிய என்னை குஜராத்தில் எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராஜெக்ட் ஃபார் நர்மதா ரிவர் என்ற ப்ராஜெக்டுக்கு பரிந்துரை செய்தார்கள். நர்மதா ரிவர் எனர்ஜி ப்ராஜெக்டுக்கு முழுவதுமாக, அதாவது நதியை சார்ந்தும் அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் LED லைட்டிங் போடக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது. இது பற்றி மொத்தம் 3 மீட்டிங்குகள் நடந்தது. முதல் மீட்டிங்கில் இந்த ப்ராஜெக்ட் பற்றிய ஒரு கண்ணோட்டம், பின்னர் அடுத்த 2 மீட்டிங்குகளில் இதன் பட்ஜெட், அதாவது இது ரூபாய் 23 கோடிக்குள் சுமார் 6 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டுமாய் முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 3 IAS அதிகாரிகளும் ஒரு அரசு அதிகாரியும் மற்றும் நானும் தைவான் செல்வதாக முடிவாயிற்று. இதெல்லாம் உடனுக்குடன் நடந்தது. எனக்கு சற்று புது அனுபவம்தான். அரசாங்க பணத்தில் ஒரு 4 நாள் ஜாலி டூர் என்ற என் எண்ணம் தவறாகி போனது. அங்கு சென்ற முதல் 3 நாட்களும் நாங்கள் முதலில் செலக்ட் பண்ணியிருந்த 4 கம்பெனிகளுக்கு சைட் விசிட் செய்ய சரியாக இருந்தது. காலையில் 9 மணிக்கு ரெடியாகணும்னா எனக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் எனக்கு முன்னர் அவர்கள் எல்லாரும் ஹோட்டல் லாபியில் இருந்துதான் நான் சற்றும் எதிர்பார்க்காதது. அவர்களது பிளானிங் மற்றும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது என்று இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாகவும் புதுமையாகவும் இருந்தது. ஃபேக்டரி விசிட் செய்யும்போது தேவையான நேரத்தில் பொருட்களின் விபரம் பற்றி என்னை கலந்து கொண்டும் குவாலிட்டி சம்பந்தமான பலவிதமான சந்தேகங்களை அவர்களிடம் தெளிவாக்கி கொண்டு ஆக மொத்தம் 3 நாட்களும் இதை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் மிக பொறுப்போடு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி டைரக்டர்கள் போல செயல்பட்டது எனக்கு அவர்கள் மேல் மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியது. 4வது நாள் எல்லோரையும் ஹோட்டல் ரூமுக்கு வரச் சொல்லி ஒருவன் பின் ஒருவராக நேரம் கொடுத்து நெகோஷியேட் செய்த அழகு ஒரு காய்கறி வியாபாரம் மாதிரி தான். சொல்லப்போனால் ஒரு 100 ரூபாய் பொருளை 30 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 4 கம்பெனிகளை மாற்றி மாற்றி அழைத்து ஒரு போட்டியை உருவாக்கி ஒரு 5 மணி நேரம் பேரம் நடந்து சுமார் 60 ரூபாய் என்ற அளவில் முடித்தார்கள். பின்னர் அங்கேயே அடிப்படையான ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பின்னர் அதற்கு வேண்டிய அரசாங்க ஆணைகள் முறைப்படி அனுப்பி ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அது குறிப்பிட்ட 6 மாத காலத்துக்குள் முடிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் போனாலும் நர்மதை ஆற்றங்கரையோரம் அது 3 விதமான வெளிச்சத்தில் ஜோராக இருப்பதை பார்க்கலாம். ஒரு அரசாங்க ப்ராஜெக்ட் குறிப்பிட்ட காலத்திற்குள் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள் நல்ல குவாலிட்டியுடன் முடிப்பதென்பது இன்றைக்கு இந்தியாவில் எங்கு நடந்தது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதிகாரிகள் இதில் காட்டிய அக்கறை என்னை மிகவும் கவர்ந்தது. காரணம் வேறொன்றும் இல்லை, தலைமை. அங்கே உள்ள தலைமைதான் இதற்கு முக்கிய காரணம். இந்த IAS அதிகாரிகளுக்கு மேல் திரு பாண்டியன் என்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு IAS அதிகாரி தான் பிரின்சிபல் செக்ரட்டரி. இன்றைக்கி அந்த மாநிலம் பவர் செக்டாரில் நம்பர் 1 இருக்குது அப்படின்னா நம்ம சிவகாசியை சார்ந்த இந்த பாண்டியன் அப்படின்றவர் தான் முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. யாருமே யாருக்கும் பயப்பில்ல, ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப அந்யோன்யமாகவும் ஒரு ஃப்ரெண்ட்லி அந்த சூழல் தான் இருந்தது. ஸோ எப்போ ஒரு தலைமை சரியான தலைமையாக இருக்குதோ அப்போ கீழே இருக்கிறது எல்லாமே சரியானதாக இருக்கும். நான் சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு கேன்வாஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது நீங்கள் பிரச்சாரத்துக்காகவோ நான் இந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கல. நான் நேரடியாக அனுபவபூர்வமாக அங்கே நடந்த விஷயங்களை நான் கவனிச்சிருக்கேன். எனக்கு ஏற்பட்ட நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஏன் ஒரு மாற்றம் இருந்து தான் இருக்கட்டுமே அப்படிங்கிறத நாம் எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்தியா உண்மையாலும் ஒளிரும் ஜொலிக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்தியா முழுதும் பல மாநிலங்களுக்கு இம்மாதிரி பல ப்ராஜெக்டுகள் சென்று சேர இன்றைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கும். மோடி அவர்கள் பிரதம மந்திரியானால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், நாடு உடனே சுபிச்சமடைந்துவிடும் என்று கண்ணை மூடிக்கொண்டு கூறுபவனல்ல நான். இன்னும் எவ்வளவோ தூரம் போக வேண்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் தெரியும். நம் ஓட்டு பயனுள்ளதாக அமையட்டும்.